அனைவருக்கும் வணக்கம். நாம் 11 சித்தர்கள் அருளிச் செய்த பஞ்சபட்சி சாத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றி குவிய வேண்டும் என்றால் இந்த பஞ்சபட்சி சாத்திரத்தை கற்றிருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்நாட்களிலே வாழ்ந்திருந்த மன்னர்கள், நம்முடைய முன்னோர்கள் இந்த பஞ்சபட்சி சாத்திரத்தை துல்லியமாக பயன்படுத்தி பயன்பெற்றார்கள். இன்றைய நாளிலே இந்த பஞ்சபட்சி சாத்திரத்தை அறிந்தவர்கள் சொற்பம். அறிந்திருந்தாலும் அதை பயன்படுத்துபவர்கள் மிக மிக சொற்பம். இந்த பஞ்சபட்சி சாத்திரம் 100 விழுக்காடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது என்பதை சித்தர் பெருமக்களுடைய நூட்கள் வாயிலாக நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் கடந்த பதிவுகளிலே ஒரு நாளிலே பகலிலே 5 ஜாமங்களும் இரவிலே 5 ஜாமங்களும் இருக்கின்றன. ஒரு ஜாமத்திற்கு 6 நாழிகைகள், அதாவது 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் இருக்கின்றன என்பதை பற்றியும் சொன்னோம். ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்திலே ஒவ்வொரு பட்சியும் எந்த வகையான நிலையிலே இருக்கும் என்பதை பற்றி பஞ்சாங்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அட்டவணைகளை பற்றி நாம் சொன்னோம். ஒவ்வொரு பட்சியும் ஊன், நடை, அரசு, துயில், சாவு என்கிற 5 நிலைகளை பெறுகின்றன. இதிலே ஊன் மற்றும் அரசு முழுமையான பலனையும், நடை என்பது மத்தியமமான பலனையும், துயில் மற்றும் சாவு அதமமான பலனையும் கொடுக்கும் என்பதை பற்றியும் நாம் தெளிவாக அறிந்திருந்தோம். ஒரு பட்சியின் ஜாமத்திலே ஒரு குறிப்பிட்ட பட்சி ஊன் அல்லது நடை அல்லது அரசு அல்லது துயில் அல்லது சாவு என்கிற இந்த 5 எந்த நிலையிலே இருந்தாலும் 2 மணி நேரம் 24 நிமிடங்களுக்கு அந்த நிலையிலேயே இருக்கும். இதிலே சூட்சுமமாக மற்ற நிலைகளும் வந்து போகும். ஊனிலே ஊன், ஊனிலே நடை, ஊனிலே அரசு, ஊனிலே துயில், ஊனிலே சாவு என்றும் பிரித்து சொன்னார்கள். இப்படி சொல்லிவிட்டால் எப்படி? ஊனிலே ஊன் என்பது எவ்வளவு நேரம் எடுக்கும், ஊனிலே நடை எவ்வளவு நேரம் எடுக்கும், இது போன்ற விளக்கங்கள் தேவைதானே? இதை பற்றியும் நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு பறவையினுடைய செயல்பாடுகள் இது எல்லா பறவைகளுக்கும் பொதுவானது. ஊன் என்றால் எவ்வளவு காலம், நடை என்றால் எவ்வளவு காலம் என்பதை பற்றியும் திரையிலே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலிலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வளர்வரை நாட்களிலே பகல் வேளையிலே செய்யக்கூடிய தொழிலிலே ஊன் என்பது 1½ நாழிகை, அதாவது 36 நிமிடங்கள். நடை என்பது 1¼ நாழிகை, அதாவது 30 நிமிடங்கள். அரசு என்பது 2 நாழிகை, அதாவது 48 நிமிடங்கள். துயில் என்பது 3/4 நாழிகை, அதாவது 18 நிமிடங்கள். சாவு என்பது அரை நாழிகை, அதாவது 12 நிமிடங்கள். 2 மணி நேரம் 24 நிமிடத்திலே ஊன், நடை, அரசு, துயில், சாவு என்பது முறையே ஊனுக்கு 36 நிமிடங்கள், நடை 30 நிமிடங்கள், அரசு 48 நிமிடங்கள், துயில் 18 நிமிடங்கள், சாவு 12 நிமிடங்கள் என்கிற வகையிலே வளர்வரை பகல் வேளையிலே இந்த பறவைகளின் ஆற்றல் என்பது இருக்கும். இரவு வேளைகளிலே எப்படி என்பதையும் பார்க்கலாம். பட்சிகளின் செயல் நேரம் பகலிலே இருப்பதைப் போல இரவிலேயும் இருக்கிறது. ஆனால் பட்சிகளின் சூட்சும செயல் நேரம் இரவிலே சற்று மாறுபடுகிறது. அது எப்படி என்பதையும் இப்போது பார்க்கலாம். திரையிலே காட்டப்பட்டிருப்பதை கவனமாக பாருங்கள். இரவு வேளைகளிலே பட்சிகள் வளர்வரை நாட்களிலே ஊன் என்பது 1¼ நாழிகை, அதாவது 30 நிமிடங்கள். நடை என்பது 1¼ நாழிகை, அதுவும் 30 நிமிடங்கள். அரசு என்பது 1 நாழிகை, அதாவது 24 நிமிடங்கள். துயில் என்பது 1 நாழிகை, அதாவது 24 நிமிடங்கள். சாவு என்பது 1½ நாழிகை, அதாவது 36 நிமிடங்கள். இதிலே மற்ற எதையும் காட்டிலும் சாவு என்பதிலே அதிக நேரத்தை இரவு வேளைகளிலே பட்சிகள் சூட்சும தொழிலிலே பயன்படுத்துகின்றன. பகல் பொழுது என்பது பொதுவாக உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் காலம். இரவு என்பது பொதுவாக உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் காலம். எனவே சாவு என்பது அதிகமாக இருப்பதை கொண்டு இரவு வேளைகளிலே பொதுவாக இது போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவதாக நாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து தேய்பிறை நாட்களிலே பகல் தொழில் எப்படி இருக்கும் ஒரு பறவைக்கு சூட்சுமத்திலே என்பதையும் இங்கே பார்க்கலாம். பட்டியலை பாருங்கள். ஊன் என்பது 2 நாழிகைகள், அதாவது 48 நிமிடங்கள். நடை என்பது 1½ நாழிகை, 36 நிமிடங்கள்.
அரசு என்பது 3/4 நாழிகை, அதாவது 18 நிமிடங்கள். துயில் என்பது அரை நாழிகை, அதாவது 12 நிமிடங்கள். சாவு என்பது 1/4 நாழிகை, அதாவது 30 நிமிடங்கள். இங்கே பகலுக்கும் இரவுக்கும் தேய்பிறை வளர்வரையிலே எத்தனை மாற்றங்கள் இருக்கின்றன என்பதை ஒன்றி பாருங்கள். இவையெல்லாம் ஒரு பறவையின் செயல்பாடு எப்பொழுது வலிமையாக இருக்கும், எப்பொழுது வலிமை குன்றியிருக்கும் என்பதை குறிக்கிறது. தேய்பிறை நாட்களிலே இரவிலே இந்த பறவைகள் எப்படி செயல்படும், அதன் சூட்சும செயல்பாடு என்ன என்பதை பற்றியும் இந்த பட்டியலிலே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தேய்பிறை நாட்களிலே இரவு வேளையிலே பறவைகள் ஊன் என்பதிலே 42 நிமிடங்கள், அதாவது 1/4 நாழிகை. நடை என்பதிலே 1/4 நாழிகை, அதாவது 42 நிமிடங்கள். அரசிலே 3/4 நாழிகை, அதாவது 18 நிமிடங்கள். துயிலிலே 3/4 நாழிகை, அதாவது 18 நிமிடங்கள். சாவிலே 1 நாழிகை, அதாவது 24 நிமிடங்கள். இப்படி எடுக்கிறது. வளர்வரை மற்றும் தேய்பிறை நாட்களிலே சூட்சும தொழில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய பட்டியலை இப்போது பார்த்தோம். பொதுவாக ஒருவருடைய செயல்பாடுகளிலே நல்ல வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை ஒரு முறை கவனத்திலே கொள்ளுங்கள். உங்களுடைய பட்சி அதிகார பட்சியாக இருக்கிறதா, அது உங்களுக்கு சிறப்பான நாள். அதிலே உங்களுக்கான பட்சி ஊன் அல்லது அரசு என்கிற நிலையிலே இருக்கிறதா என்பதை பாருங்கள். ஊனிலே ஊன், ஊனிலே அரசு, அரசிலே ஊன், அரசிலே அரசு என்பவையெல்லாம் உயர்வான பலன்களை தரக்கூடியவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு ஓரளவு ஒரு தெளிவான படக்காட்சி மனதிலே வந்திருக்கும். வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய பறவை அதிகார பட்சியாக இருக்கக்கூடிய அந்த நாளிலே ஊனிலே ஊன், ஊனிலே அரசு, அரசிலே ஊன், அரசிலே அரசு ஆகிய காலங்கள் நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடியவை. அந்த சூட்சும வேலையை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி இப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். இங்கே ஒன்றை உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது 2 மணி நேரம் 24 நிமிடம் என்று கொண்டு 6 நாழிகைகளுக்கான ஒரு ஜாமத்திற்கான நேர அளவு என்பது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பதிவின் தொடக்கத்திலே சூரிய உதயத்தை கொண்டு பிரிக்க வேண்டும் என்பதை சொன்னோம். அதிலேயும் அகஸ் என்கிற பகல் பொழுதை அடிப்படையாக கொண்டு பிரிக்க வேண்டும் என்பதை சொன்னோம். இங்கே சூரிய உதயத்திலிருந்து இந்த நேரத்தை, அதாவது 2 மணி நேரம் 24 நிமிடத்தை ஒரு ஜாமம் என்று கொண்டு நீங்கள் பலன்களை பார்க்கலாம். இதிலே அகஸ் என்கிற பொழுதை பார்க்கும்போது சில நிமிடங்கள் முன்பின்னாக வித்தியாசம் வரக்கூடும். எனவே அதை பற்றி பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பெரும்பாலும் நமக்கு ஊன் அல்லது ஊனிலே ஊன், ஊனிலே அரசு, அரசிலே ஊன், அரசிலே அரசு என்கிற நிலைகளை பார்க்கும்போது அதன் நடுவாம் பாகத்தை, மத்துவமான பாகத்தை நாம் எடுத்துக்கொள்வது நல்லது. உதாரணத்திற்கு 30 நிமிடங்கள் நமக்கு கிடைத்தது என்றால் அந்த 30 நிமிடங்களே தொடக்கத்திலே சில நிமிடங்களையும் முடிவிலே சில நிமிடங்களையும் தவிர்த்துவிட்டு நடுவிலே வரக்கூடிய பகுதியை பயன்படுத்தி கொண்டால் இந்த குழப்பங்களுக்கு வேலை இருக்காது. உதாரணத்திற்கு 30 நிமிடங்கள் என்று வைத்துக்கொண்டால் தொடக்கத்திலே 2 நிமிடங்கள், முடிவிலே 2 நிமிடங்கள், 4 நிமிடங்கள் போக மீதியாக இருக்கக்கூடிய 26 நிமிடங்கள் நமக்கான நேரமாக இருக்கும். இந்த நிமிடம் நம்முடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு போதுமானதாக இருக்கும். எனவே இதை துல்லியமாக கண்டறிந்தால் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தி 100 விழுக்காடு நாம் வெற்றி காண முடியும். அடுத்து, பறவைகளுக்குள்ளே நட்பும் பகையும் இருக்கின்றன. இதையும் புரிந்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஒருவரை சந்திக்க செல்லுகிறீர்கள். அவருடைய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும், அவருடைய நட்சத்திர பட்சி எது என்பது உங்களுக்கு தெரியும் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி பார்க்கும்போது அவருடைய நட்சத்திர பட்சியினுடைய நடை, சாவு, துயில் என்கிற வேளையிலே உங்களுடைய நட்சத்திர பட்சி ஊன், அரசு என்கிற நிலையிலே இருந்தால் அவரை நாம் சுலபமாக வெற்றி காண முடியும். அதிலும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபருடைய பட்சி உங்களுக்கு நட்பாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். பகையாக இருந்தால் சற்று விபரீதமான பலன்கள் ஏற்படத்தான் செய்யும். இவற்றை அனுபவத்திலே பார்த்து தெரிந்து கொள்ள முயலுங்கள். பட்சியின் நட்பு பகை பற்றியும் இங்கே ஒரு பட்டியல் காட்டப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வல்லூறு என்கிற பட்சிக்கு காகமும் கோழியும் நட்பு, ஆந்தையும் மயிலும் பகை. ஆந்தை என்கிற பட்சிக்கு கோழியும் மயிலும் நட்பு, வல்லூரும் காகமும் பகை. காகம் என்கிற பட்சிக்கு வல்லூரும் மயிலும் நட்பு, ஆந்தையும் கோழியும் பகை. கோழி என்கிற பட்சிக்கு வல்லூரும் ஆந்தையும் நட்பு, காகமும் மயிலும் பகை. மயில் என்கிற பட்சிக்கு ஆந்தையும் காகமும் நட்பு, வல்லூரும் கோழியும் பகை. இந்த
பட்சிகளுடைய பகை மற்றும் நட்பை தெரிந்து வைத்திருந்தால் இன்னும் கூட நாம் துல்லியமாக நம்முடைய வெற்றியை தீர்மானித்து விட முடியும். எதையும் கவனத்திலே கொள்ளுங்கள். அடுத்து, இந்த பட்சிகள் கிரகங்களோடு சம்பந்தப்பட்டிருப்பதாக சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். எந்த பட்சி எந்த கிரகத்தின் ஆதிக்கத்திலே வருகிறது என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது நலமாக இருக்கும். வல்லூறு என்கிற பட்சி வியாழன் அல்லது குரு என்கிற கோளின் ஆதிக்கத்தை பெறுகிறது. ஆந்தை என்கிற பட்சி சந்திரன் மற்றும் சுக்கிரனின் ஆதிக்கத்தை பெறுகிறது. காகம் என்கிற பட்சி சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இந்த இரண்டின் ஆதிக்கத்தை பெறுகிறது. கோழி என்கிற பட்சி புதனின் ஆதிக்கத்தையும், மயில் என்கிற பட்சி சனி, ராகு, கேது ஆகியவற்றின் ஆதிக்கத்தையும் பெறுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே பட்சிகளை பற்றியதான பல துல்லியமான குறிப்புகள், விவரங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு நீங்களாகவே உங்களுடைய பட்சிக்கான சூட்சும நேரத்தை ஒரு பட்டியலாக தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பட்டியல் தயாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஒவ்வொரு மாதத்திற்குமான சூரிய உதயம், சூரிய அஸ்தமனத்தை கொண்டு இவற்றை நாம் தீர்மானிக்க வேண்டும். சற்று பொறுமையாக ஒரு பெரிய குறிப்பு புத்தகத்தை வாங்கி வைத்துக்கொண்டு அதிலே பட்டியலை தயாரித்து ஒரு முறை வைத்து கொண்டு விட்டால் அது காலகாலத்திற்கும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இவற்றை எவரும் சொல்லித்தர மாட்டார்கள். இந்த பட்டியலை உங்கள் பிராந்தியத்திற்கான சூரிய உதயத்திற்கு அனுசரித்து நீங்கள் தயாரித்து வைத்து கொண்டால் திரும்ப திரும்ப நீங்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. பட்டியலை பார்த்த மாத்திரத்திலேயே தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு எளிதாக புரியும்படியான ஒரு குறிப்பையும் சொல்லுகிறேன். இப்படி நீங்கள் தயாரித்த பட்டியலிலே உங்களுடைய பட்சி அதிகாரத்திலே இருக்கும் நாளை குறித்து கொண்டு அந்த நாளுக்கான ஊனில் ஊன், ஊனில் அரசு, அரசில் ஊன், அரசில் அரசு ஆகியவற்றையெல்லாம் அடிக்கோடிட்டு அதை தெளிவாக தெரியும்படியாக வைத்து கொண்டு விட்டால் உங்களுடைய வேலை மிகவும் சுலபமாக முடிந்துவிடும். ஒருமுறை நீங்கள் தயாரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த பட்டியல் மூலமாக நீங்கள் பிற்பாடு எப்போதுமே மறுபடியும் கணக்கிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாமல் துல்லியமாக உங்களிடம் அது இருக்கட்டும். இந்த புத்தகம் உங்களோடு உங்கள் வாழ்க்கையிலே நீண்ட தூரம் பயணித்து வரும். அப்படி பயணிக்கக்கூடிய பட்டியலை வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை நீங்கள் சுலபமாக ருசித்துவிட முடியும் என்பது சித்தர் பெருமக்கள் நூல்களை ஆராய்ந்த வகையிலே நாம் கொடுக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. மேலும் அடுத்த பதிவு இந்த பதிவுகளுக்கு முத்தாய்ப்பான முடிவான பதிவாக வரும். இதிலே சொல்லப்படாத பல நுணுக்கங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. பதிவின் நீளம் கருதி இதை இப்போது நிறுத்துகிறேன். நாளைய பதிவிலே இதனுடைய முழுமையான மற்ற விளக்கங்களையும் பார்த்து பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.